எனக்கும் அந்த ஹீரோயினுக்கும் காதல் வந்தது காரணமே அந்த பாட்டு இல்லையா, அதனால அந்த பாட்டு. சாக்லேட் பாய்னா மோகன் சார் தான், பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னா மோகன் சார் தான் பிடிக்கும். டேட்டிங் டிப்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னவா இருக்கும்? பேசிக்கலி 2K கிட்ஸும் வயசானவங்களும் ஒருத்தர் எமோஷனல் கனெக்ட் பண்ணுறது தான் இல்லை ஹரா படத்தில் இருக்குது. இனிமே பாருங்க மாப்பிள்ள என்ன நடக்குது. வணக்கம் சார். வணக்கம் சாண்டி. உங்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன். தேங்க்யூ சாண்டி. ஹவ் ஆர் யூ? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே உங்களுக்கு இன்ட்ரோ தேவையில்லை, எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஆள். பட் இருந்தாலும் மோகன் சார் கூட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அப்படிங்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். ப்ரிடாமினண்ட்டாக நிறைய படம் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்போ இருந்த காலகட்டம் வேறு, இப்போ இருக்க காலகட்டம் வேறு. இப்போ பாட்டே இருக்க மாட்டேங்குது, சண்டை மட்டும்தான் இருக்குது, கதை சொல்கிற விதமும் வேறு மாதிரி இருக்குது. ஸோ தமிழ் சினிமா இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இருந்தப்போ இருந்த தமிழ் சினிமாக்கும் இப்போ இருக்க தமிழ் சினிமாக்கும் என்னென்ன வித்தியாசங்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க? அப்பவும் நல்லா இருந்துச்சு, இப்போவும் ரொம்ப நல்லா இருக்கு, அதில் எந்த டவுட்டே இல்லை. அப்போது அது இல்லை, இப்போ இருக்குங்கிறதே இல்லை. காலத்தின் கட்டாயம். ஒவ்வொரு டைம்லேயும் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட் அப்டேட்டடாக வருஷம் போது ஆடியன்ஸோட ரசனையும் மாறுது, டைரக்டரும் வேறு மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. தவிர இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம்ஸ் ஈவன் நவ் வி ஆர் சீயிங் இட். அதனால் என் சைட்லேயும் எந்த குற்றச்சாட்டு இல்லை. சரி, ஓகே சார். இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ரீசெண்டாக தமிழ் படங்களில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச படங்கள், இல்லை நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி படம்? நிறைய படங்கள் நல்லா இருக்கேன். அதில் 1-2ன்னு சொல்லணுன்னா இப்போ விடுதலை ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். அதில் பாட்டு கூட பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் பாட்டு, நீங்கள் பாடல்கள் நல்லா இல்லைன்னு பாடல்கள் இவ்வளோ சூப்பர் ஹிட் பாடல்கள் நான் சொல்லவே இல்லையா சார்? அப்படி நான் ஒரு பெரிய இளையராஜா ஃபேன் இல்லை. நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க பாடல்கள் இல்லை, பாடல்கள் எப்படின்னீங்க, அதுக்காக படத்தில் இல்லை, ஒரு ஃப்ளோலே சொன்னீங்க. சரி விடுங்க, பரவாயில்ல. சரி சார். இப்போ இளையராஜா சார் பற்றி பேசும்போது உங்களுக்கும் அவருக்குமான ஜேர்னி, அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் படங்களில் ஹீரோயினுக்கும் உங்களுக்கும் இருந்த காதலை விட உங்கள் படங்களில் உங்களுக்கும் இளையராஜா சாருக்கும் நடுவில் இருந்த காதல், ஏன்னா அவ்வளோ அருமையான பியூட்டிஃபுல்லான மியூசிக்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கும் இளையராஜா சாருக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம். அதுதான், எனக்கும் அந்த ஹீரோயினுக்கும் காதல் வந்தது காரணமே அந்த பாட்டு இல்லையா, அதனால் அந்த பாட்டு நல்லாயிருக்கும், அந்த வரிகள் ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த இயக்குனர்கள் அந்த இயக்கின விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது அந்த காலத்துக்கு அது ரொம்ப நல்ல பாடல்கள் அமைஞ்சுது. இளையராஜா சார் பற்றி என்ன பேசுகிறதுக்கு இருக்குது? அவர் ஒரு இசை மேதை சொல்லலாம், இசை ஞானி சொல்லலாம், இசை கடவுள்னு கூட சொல்லலாம், இசைனே சொல்லலாம், அவருக்கே இசைன்னு சொல்லலாம். இது நல்லா இருக்கேன், ரொம்ப நல்ல பெயராக இருக்கேன். சூப்பர். ராஜா சாருக்கு நன்றி. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது இது வரைக்கும் உங்களுக்கும் ராஜா சாருக்கும் நடந்த ஏதாவது மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் ஏதாவது எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? நிறைய இருந்திருக்கும், ஏதாவது ஒரு சில இது வரைக்கும் எங்கேயும் சொல்லாதது. அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், அவரோட அந்த டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் அதை கற்றுக்கணுங்கிறது ஆசைப்படுறதும் அதுதான். எவ்ரிடே 7 o'clock பிரசாத்தில் வந்துடணும். எவ்ரிடே 2 படம், ஒரு படம், ஒரு நாளைக்கு 2 சாங்கு, இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு ரீ ரெக்கார்டிங், இப்படி தான் கண்டினியூஸாக இயர்ஸாக பண்ணியிருக்காரு, வருஷக்கணக்கில் பண்ணியிருக்கிறார். ஒரு நாளும் ஒரு டைம்லேயும் டல் மூமெண்ட்டை அவர் வாழ்க்கையில் பார்த்தது இல்லைங்கிறது தான் பெரிய விஷயம். ஓகே சார், இப்போ நம்ம படத்துக்குள்ளே வரலாம். ஹாரா, அதாவது குறிப்பிட்டு இந்த படத்தில் நான் திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? அதோட கதை, திரைக்கதை அண்ட் இயக்குனர், அவர் அந்த கதை சொன்ன விதமும், இது ஒரு அப்பா பொண்ணு கதை, அந்த எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது. பட் அது அப்டேட்டடாக அதுக்கு வேண்டிய ஒரு த்ரில் மூமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, ஒரு விறுவிறுப்பாக வேணுங்கிறது ஒன்று இருக்குது இன்றைக்கி. இல்லைன்னா வாட்ஸ்அப் லைஃப் டைம். ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி அவர் பண்ணியிருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கு தான் அந்த படம் பண்ணேன். ஹோப் ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இதுலேயும் பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சென்டிமெண்டல் சாங் ஒன்று மகளே என் மகளே சாங் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, ஆதரவு கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா படம் விஷுவலாக கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு. சூப்பர் சார். இப்போது நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் நீங்கள் ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, அதை நாங்கள் சொல்லி தான் ஆகணும், ஏன்னா நாங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம், அதனால் நாங்கள் சொல்கிறோம். இப்போது இவ்வளோ காலம் கழிச்சும் இப்போ மோகன் சார் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை மோகன் சாரை பற்றி ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, அதை கேட்குறதுக்கு, அதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதுக்கு, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தனி கூட்டம் இருக்குது, உங்களோட ரசிகர்கள் இருக்காங்க. எதனால் இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? அவரோட நல்ல மனசு, கடவுளோட ஆசீர்வாதம். என்னோடய படங்கள்னால அவர் அவ்வளோ பாதிச்சிருக்காங்க. அவர் நல்ல படங்கள் பண்ணியிருக்கிறார், நல்ல நடிகருங்கிறது அவருக்குள்ளே இருக்குது. பழகிறதுலே நல்ல மனுஷனாக நினைக்கிறாங்க. இவர் நல்லா இருக்கணும்னு எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. இதை தவிர வேறு என்ன சொல்கிறது?
ஓகே சார், இப்போது 2K கிட்ஸ் தெரியும்ல சார்? கண்டிப்பாக தெரியும். அவங்களோட இப்போ ஷாண்டி தெரியும், 2K கிட்ஸ் தெரியாதா? சொல்லுங்கள். இல்லை சார், நான் அதான் கேட்க வரேன். இப்போது 80s இருந்த ரசனை வேறு, 90s இருந்த ரசனை வேறு. 2K கிட்ஸோட ரசனைக்கு படம் பண்ணுறது கஷ்டமா? அது அவங்களோட ரசனை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க, உங்களை பொறுத்த வரைக்கும் 2K கிட்ஸோட ரசனை எப்படி இருக்குது? இல்லை, அவங்களுக்கு மொபைல் ஃபோனு இன்டர்நெட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா எல்லாமே இந்த மொபைல் ஃபோன்லேயே இருக்குது. உலகமே அவங்களுக்கு போர் அடிக்கும். அதாவது எனிதிங் தே வாண்ட் டு சர்ச் இமீடியட்டாக நெட்டு கூகுளில் போனாலே கண்டுபிடிச்சிடுவாங்க, தெரிஞ்சுட்டு அது அந்த டைமில் அதுக்கு ஒரு தேடுதல் இருக்கும், அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கிடைக்கும் போது ரசனையை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இவங்களுக்கு அந்த கேப் இல்லை. ஓகே. ஸோ அதுதான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் அது தான், மைனஸும் அது தான். எனிதிங் தே மே இன்ஸ்டண்ட்டாக தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது தேடுவாங்க ஏதாவதுங்கிறது இருக்குல்ல. அந்த தேடுதல் ரொம்ப நல்லா இருக்குது. இமீடியட்டாக கிடைச்சதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குன்னா இருக்குது. பட் அட் தி சேம் டைம் வாட் நெக்ஸ்ட்னு இருக்கும்ல. ஓகே, அதுதான் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக பொறுமையாக. நோ ஐ நெவர் சே தட். காலத்தின் கட்டாயம் 2K கிட்ஸ் அப்படி தான் இருக்கணும். என்ன நடந்துட்டுருக்குங்கிறது சொல்கிறேன், அவ்வளோதான். இல்லை, ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சார். நான் இதுதான் அவங்க கிட்ட இருந்து அட்மையர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் அடாப்ட் ஆகிக்கணும்னு நீங்கள் ஒரு அப்டேட்டடாக இருக்கீங்களா? நிறைய பேர்ட்ட கேட்கும்போது காலத்து பசங்களே இப்படிதான்ப்பா, எப்போ பாரு ஃபோனும்பாங்க. ஆனால் நீங்கள் அதை ஃபோனில் இருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கணும். ஏன்னா இது அவங்க காலம். ஆமாம், அதுதான் உண்மை, ஃபேக்ட். அது நம்ம மாறணுங்கிறது இல்லை, அப்டேட் ஆகணும், அவ்வளோதான். மாறிக்கிறதுல என்ன இருக்குது? ஓகே சார், இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு நம்ம ஹாரா படத்தை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்கிறோன்னா என்ன சொல்வீங்க? ஹாரா நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது. உங்களை கனெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். பேசிக்கலி 2K கிட்ஸும் வயசானவங்களும் ஒருத்தர் கனெக்ட் பண்ணுறதா, எமோஷ்னல் கனெக்ட் பண்ணுறதா இருக்குது. அதில் அந்த படத்தில், ஹரா படத்தில் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். பார்த்து மகிழ்ச்சி, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஸோ சார், இட்ஸ் பேசிக்கலி வந்து ஒரு 2K கிட்டுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கும் நடுவில் இருக்க ஒரு எமோஷனல் பாண்டிங். அதனால ஆமாம், எமோஷ்னல் பாண்டிங். அந்த எமோஷனை கனெக்ட் பண்ணுறதுங்கிறது டைரக்டர் முயற்சி பண்ணியிருக்கார். அது இந்த 2K கிட்ஸ்க்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது தியேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸு 2K கிட்ஸ் தான். அவங்களுக்கு பிடிக்கணும்னா அதான் சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு சீன் 2 சீன் 5 நிமிஷம் பார்ப்பாங்க. எவ்ரிபடி இஸ் கொஞ்சம் போர் அடித்தாலே தேல் கோ டு வாட்ஸ்அப், தேல் சேயிங் இந்த படம் நல்லா இல்லை, இந்த சீன் இல்லைன்னு எல்லாம். எவ்ரிபடி இஸ் ஃபிலிம் கிரிட்டிக், விச் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. இது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குமான்னா கொடுக்காதுங்கிறத விட நல்லா தான் இருக்குது, பரவாயில்லையே, குட் அட்டெம்ப்ட், இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்னு எந்த டிஷ் ஆனாலும் எந்த படமானாலும் சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த படத்துக்கு நாங்கள் கரெக்ட் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்து சொல்லுங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே சார், இப்போ தமிழ் படங்களை தாண்டி நீங்கள் இப்போ மக்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேறு ஏதாவது ஒரு பெஸ்ட்டான ஒரு 5 படங்கள் சஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, நீங்கள் பாருங்கள், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் ஹரா இருக்குது, அது தமிழ் படங்கிறதுனால அது இப்போதைக்கு நம்ம தமிழ் படத்துலேருந்து வெளில வந்து நம்ம சொல்லுவோம். லாப்பட்டா லேடிஸ்னு ஒரு படம் வந்திருக்கு. இப்போது அமீர் கான் ப்ரொடியூசர், அவரோட மிஸ்ஸஸ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த டெஃபினெட்லி வெரி குட் ஃபிலிம். அந்த பகலாமன்னு ஒரு ஸ்மால் தெலுங்கு ஃபிலிம். ஓகே, ஆர்டிஸ்ட் எல்லாம் பெருசாக இல்லைன்னாலும் ஒரு டீமாக சூப்பராக ஜெயிச்சிருக்கிற ஒரு படம். ஓகே. ஹிருதயம்னு ஒரு மலையாளம் படம் ரீசெண்டாக பார்த்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபிலிம். வினித் ஸ்ரீனிவாசன், அவர் டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள் நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். ஹைஃபை சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம், ரொம்ப நல்லா படம். அப்புறமா வந்து ஸ்பெஷல் ஆப்ஷன்ட்டு நீரஜ் பாண்டேன்னு சொல்லி அவரோட ஒரு 1.5 2 வெப் சீரிஸ் வந்திருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இந்தியன் சீரீஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய கொரியன் சீரீஸ் நல்லா இருக்குது, டர்க்கி சீரீஸ்னு இருக்குது. பிளாக் மணி லவ்னு ஒரு டர்க்கி லாங்குவேஜில் ஒன்று இருக்குது, பியூட்டிஃபுல் வெப் சீரிஸ். ஸோ அந்த மாதிரி எனி லாங்குவேஜ், எனி வெப் சீரிஸாக இருக்கலாம், ஃபிலிம்ஸாக இருக்கலாம், ஐ லவ் டு வாட்ச். நம்ம குரூப்பில் அப்பப்போ அவங்க யார் பிடிச்சிருக்கிறது அனுப்புவாங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கிறது அனுப்புகிறோம். தட் ஐ லவ் டு டூ இட். சூப்பர் சார், நிறைய டர்க்கிஷ் கிர்கிஷ்னு எனக்கு என்னென்னமோ லாங்குவேஜ் படம்லாம் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. நிறைய படம் பார்க்குறீங்க சார். இப்போ வந்து இது வந்து எப்படிப்பட்ட ஒரு உரையாடலைன்னு ஒரு 5 minutes இருக்க போகுது அப்படின்னா, உங்களை பார்த்து உங்ககிட்ட சில டிப்ஸ் வாங்க போகிறேன் நான். ஒரு 2K கிட் உங்ககிட்ட, நீங்கள் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறனால சில டிப்ஸ். அடிக்கடி இது சொல்லி எனக்கு ரொம்ப வயசானவ மாதிரி அதுதான் சார் சொல்லும்
சார் டிப்ஸ் நம்பர் 1, நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க உங்களோட ரசிகர்கள்லாம் இப்போ வயசாகிடுச்சு அவங்களாம் வராங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களை பார்க்கும்போது வயசான மாதிரி தெரில. நீங்கள் எப்படி உங்களோட ஸ்கின்னையும் சரி, ஹேரையும் சரி, உடம்பையும் சரி எப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்படி ஃபிட்டாக இருக்கீங்க? எப்படி அழகாக இருக்கீங்க? எப்படி யங்காகவே இருக்கீங்க, யூத்தாகவே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் பாயிண்ட் நான் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஐ லீவ் ஃபார் த டே. ஐ டோன்ட் கீப் இட் எனி திங் இன் மை மைண்ட் ஆர் இது. சக்ஸஸோ ஃபெயிலியரோ எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் நன்றி சொல்ல வேண்டியது எங்கள் அப்பா அம்மா ஜீன்ஸ் ஒன்று, என் பொண்டாட்டிக்கு. ஏன்னா ஒரு டிசிப்ளின் லைஃப். ஸோ சாப்பாடோ மீதி எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி, ஓரளவுக்கு எக்ஸசைஸு, ஓரளவுக்கு மெடிடேஷன் பண்ணுறதுனால இப்படி இருக்கேன். நல்லா இருக்கீங்க ஆக்சுவலாக. தேங்க்யூ. சரி, நம்பர் 2, அப்போலாம் என்ன சொல்லுவாங்கன்னா சாக்லேட் பாய்னா மோகன் சார் தான், பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்னா மோகன் சார் தான் பிடிக்கும். அவர் மாதிரி கெட்ட போட்டு பசங்க நிறைய பேர்லாம் வேலை சுற்றிருக்காங்க. டேட்டிங் டிப்ஸ் ஏதாவது, அதாவது எப்படி பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணுவது, இல்லை பொண்ணுங்களுக்கு என்ன பண்ணால் பிடிக்கும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது ஜென்ரலாக பசங்களுக்கு, இப்போ இருக்க பசங்களுக்கு? ஓகே, நல்ல விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது. பட் ஜென்ரலாக இது சொல்ல முடியாது. அதனால் 1 to 1 அப்புறமா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி யாராக இருந்தாலும் 1 to 1 நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். சார், இப்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து நிறையா இருந்தது. வழக்கமாக நீங்கள் பண்ணுறதை விட இதில் அதிகமான ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்குது. இனிமேல் வரக்கூடிய படங்கள் அப்படி தான் இருக்குமா, இல்லை ஆக்ஷன்ஸ் பற்றி? இல்லை, ஆக்ஷன் அதிகமாக நிச்சயமாக இருக்கும். சப்ஜெக்ட்டுக்கு எப்படியோ அப்படி டைரக்டர் எப்படி ஃபீல் பண்ணுவாரோ அதுதான். ஆக்ஷன்கள் இப்போ எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆக்ஷன் இருக்குது, பட் ஆக்ஷன்லேயும் ஹரா படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்கிறது எங்களோட ஃபீலிங். ட்ரெய்லர் பார்த்துருக்கவங்க அத்தனை பேர் அதான் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஆக்ஷன்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சூப்பர் சார். இந்த படம் மட்டும் இல்லாமல் இனிமேல் வரக்கூடிய பெரிய பெரிய படங்களும், அதுக்கப்புறம் நீங்கள் நடிக்கக்கூடிய படங்களும் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். அண்ட் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், அந்த காலத்தில் நடித்த மாதிரி இப்போ ஒரு லவ் ஸ்டோரி நீங்கள் நடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. வியூவர்ஸ் யாராவது ப்ரொடியூசர் டைரக்டர் இருந்தால் சொல்லுங்கள். ஷாண்டி சொல்கிறது நான் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன். ஒரு நல்ல திரைக்கதையோட ஒரு டைரக்டர் வந்தீங்கன்னா அவசியமாக கண்டிப்பாக நடிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஹரா படம் வெற்றியடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து நிறையா சந்திப்போம். அடுத்தடுத்த படங்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் ஸ்டுடியோ வரணும். நிறையா கேள்வி கேட்குறோம். நான் கேட்க வேண்டியதுக்கு நிறையா இருக்குது. கண்டிப்பாக எப்பவும் போல உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. ஹரா படத்தை பார்த்து ஆசீர்வதிங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.